ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு துளி கூட நெய் பட்டர் எண்ணெய் சேர்க்காம ஹெல்த்தியாக டேஸ்ட் இது போல் ஜவ்வரிசி உருண்டை செஞ்சிங்கன்னா எவ்வளோ செஞ்சிங்கனாலும் சுட சுட தீந்து வாங்க. அது எப்படி செய்கிறது பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப்பு லைலான் சப்பரிசி எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும். வெள்ளையாக இருக்க அந்த சப்பரிசி போட்டு வறுத்தீங்கன்னா இது போல் பொரிஞ்சு வராது. லைலான் சப்பரிசி மட்டும்தான் இது போல் பொரிஞ்சு வரும். பாருங்க, 1 கப்பு சப்பரிசி எடுத்து வறுத்தீங்கன்னா வறுந்து வந்ததும் அதுவே 2 கப்பு ஆகும். இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் வறுத்து எடுத்த இந்த சப்பரிசியை ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த சப்பரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வையுங்க. கம்மியாக தண்ணி ஊற்றாதீங்க, முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இது போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சமன்படுத்திட்டு ஒரு தட்டு மூடி எடுத்து வையுங்க. 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆனதும் நல்லா ஊறி வந்துடும். சீக்கிரமே ஊறி வந்துடும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சப்பரிசி எடுத்த கப்பாலேயே 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு லைட்டாக கொரகொரப்பாக இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் பொடி பண்ணி ஆனதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப்பு தேங்காய் துருவல் இந்த வெல்லத்திலேயே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துடுங்க. தேங்காய் துருவலும் வெல்லமும் நல்லா ஒரு சேர கலந்து வரணும். அது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இது போல் கலந்து ஆனதும் ஸ்பூனை எடுத்துட்டு தேங்காயும் வெல்லமும் நல்லா ஒரு சேர்ற மாதிரி கையில் இது போல் அழுத்தம் கொடுத்து கலந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது போல் உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடுங்க. இதே போல் எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். தேங்காய் வெல்லம் உருண்டை 6 வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எந்த பாத்திரம் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது போல் ஒரு ரிங்கு வச்சு விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் இது போல் ரிங்கு இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஊற வச்ச சப்பரிசி பாருங்கள், கரெக்டாக நல்லா ஊறி வந்திருக்கு. சப்பரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த அளவு கரெக்டாக ஊறி இருக்கும். நம்ம செய்கிற ஜவ்வரிசி இனிப்பு உருண்டையும் குண்டு குண்டாக இது போல் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அதுக்காக இது போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் ஊறின ஜவ்வரிசியை இது போல் நல்லா உடச்சி விட்டு கலந்து கொடுத்துட்டு ஊறின ஜவ்வரிசியை கொஞ்சம் தட்டில் எடுத்து வையுங்க. இருக்கட்டும், அது எதுக்காகன்னு அப்புறமா சொல்கிறேன். இது போல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதம் இருக்கிற ஜவ்வரிசியை சப்பாத்தி மாவு கலந்து எடுப்போமே அது போல் சாஃப்டாக கலந்துக்கோங்க. 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். ஜவ்வரிசி தேங்காய் ஸ்வீட் உருண்டை செய்யறதுக்கு ஒரு துளி எண்ணெயோ நெய்யோ தேவைப்படாது. ஜவ்வரிசியில் சால்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி மாவு சாப்பிட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் பிசைஞ்சு ஆனதும் இந்த மாவு உருண்டை பிடிக்க கையில் ஒட்டாமல் இருக்க 2 டிராப் கையில் எண்ணெய் பூசிட்டு குழக்கட்டை செய்கிறது போல் சின்ன சின்ன உருண்டையாக ஜவ்வரிசி மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டிட்டு இந்த பாத்திரத்திலேயே ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் இது போல் உருட்டி எடுத்து வச்சதும் அடுத்ததாக இட்லி பானியும் இது போல் ஒரு ஸ்டீமரும் எடுத்துக்கோங்க. வாழை இலை இருந்தால் இது போல் போட்டு விட்டுக்கோங்க. இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. காட்டன் துணி இருந்தால் ஒன்று நினைச்சிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க. இது போல் போட்டு விட்டுட்டு ஜவ்வரிசி உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு கட்டை விரலால் இது போல் அழுத்தம் கொடுத்து கப்பு போல் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கப்பு போல் செஞ்சு ஆனதும் உருட்டி வச்சு தேங்காய் வெல்லம் உருண்டையை இதை உள்ளே வச்சு இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. தேங்காய் வெல்லம் உருண்டை வச்சு இந்த மாதிரி குழக்கட்டை போல் இது போல் அழுத்தம் கொடுத்து உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் உருண்டை உருட்டி ஆனதும் எடுத்து தட்டில் வச்ச ஜவ்வரிசி உருண்டையை போட்டு இதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது போல் உருட்டி எடுக்கும்போது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது போல் உருட்டி ஆனதும் வாழை இலையில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி வச்சு ஜவ்வரிசி உருண்டையை எடுத்து கப்பு போல் செஞ்சுட்டு எடுத்து வச்ச தேங்காய் வெல்லம் உருண்டையை இதை உள்ளே வச்சு
இது போல் க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்ச ஜவ்வரிசி தேங்காய் உருண்டையை அதில் நல்லா முத்து முத்தாக இந்த ஜவ்வரிசி ஒட்டுற மாதிரி உருட்டி கொடுத்து எடுத்து வாழை இலை மேலே வச்சிடுங்க. இதே போல் எல்லா ஜவ்வரிசி உருண்டையும் பிடிச்சி வச்சிடலாம். பாருங்க, முத்து முத்தா பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இந்த ஜவ்வரிசி உருண்டை சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டையை பாத்திரத்தில் வைக்கும்போது லைட்டாக இது போல் கேப் விட்டு எடுத்து வையுங்க. அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் ஒரு ரிங்கை வச்சு பிடிச்சி வச்ச ஜவ்வரிசி உருண்டையை அது மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு வாழை இலை மூடி தட்டு மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வாழை இலை மூடி வேக வச்சா ஹெல்த்தியானதும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலை இருந்தால் இது போல் போட்டு விடுங்க. இல்லைன்னா வெறும் தட்டே போட்டு மூடி 10 நிமிஷத்தில் இந்த ஜவ்வரிசி உருண்டை இது போல் நல்லா வெந்து வந்துடும். இது போல் வெந்த ஜவ்வரிசி உருண்டையை ரொம்ப சூடாக இருந்தால் சாப்பிட முடியாது. இளம் சூட்டோட எடுத்து அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைன்னா இளம் சூட்டோட இந்த ஜவ்வரிசி உருண்டையை எடுத்து ஒரு கப்பில் போட்டு கட்டியான தேங்காய் பால் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு இது போல் கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது போல் ஜவ்வரிசி உருண்டை செஞ்சிங்கன்னா எவ்வளோ செஞ்சிங்கனாலும் சுட சுட தீர்ந்து போகும். ஒரு துளி கூட நெய் பட்டர் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இது போல் ஜவ்வரிசி உருண்டை செஞ்சு பாருங்க. எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலியாகிடும். அவ்வளோதான், சூப்பரான ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.